ஆக்சுவலாக நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த மீன் இருக்குமான்லாம் தெரிலங்க. ஜி அங்கே பாருங்க மீன். அது அங்கே மீன் பார்த்துட்டேன் நான். மீன் இருக்கு. சரி சரி விடுங்க விடுங்க. இங்கே வந்து ஃபுல்லாக சின்ன மீன் தான் இருக்கும். அதனால் நம்ம இப்போ பெரிய மீன் பிடிக்க போகிறோம். இடமே பயங்கரமாக இருக்குது, ஆள் அரவமே இல்லாமல். இங்கே தான் நிறைய எருமை மாடை நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு எருமை மாடையும் காணும். இருக்கு. ஆனால் அந்த இடத்துல மீன் நிறையா இருக்குங்க. ஆனால் அங்கே லேடிஸ் குளிச்சிட்ருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. போய் நம்ம வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமா, கல்லாலே அடிச்சிருவாங்க. போங்கடி அந்த பக்கம் அப்படின்னு. நமக்கு தேவையாதெல்லாம். அதனால் கம்மனு இந்த குட்டைக்கே வந்துடலாம். இங்கே போனால் எங்கே போனாலும் யாராவது ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு ஆயா குளிச்சிட்ருக்காங்க. ஃப்ரீயாக விலாக் எடுக்க விடுறாங்களா? சரி நம்ம ஒரு ஓரமாக வந்துடலாம். இந்த பக்கமாக எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு. ரெடியாக இருக்குங்க இந்த தடவை மீன் பிடிச்சே ஆகணும்னு. ஏன்னா நான் பல தடவை இங்கே வந்திருக்கேன், மீன்லாம் பார்த்துருக்கேன். ஒரு நாள் கூட நான் இந்த மீன் பிடிக்கிற வேலைக்கெலாம் இறங்கினது கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் மீன்லாம் பிடிச்சிருக்காரு. இந்த முட்டையை வச்சு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இங்கே இருக்குது முட்டை. பார்த்தீங்களா அங்கே மீன் ஓடுது, தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல கண்ணாடி மாதிரி ஒரு மீன் ஓடிட்டே இருக்கு பாருங்க. செட் பண்ணிடலாம். எடு குட்டி குட்டி மீனை பிடிச்சி இதெல்லாம் மாட்டும் சவானா. எடு ஈஸியாக மாட்டுமா? இந்தாங்க முட்டை கலக்குங்க. உட்காந்துட்டார் சின்ன பிள்ளையாட்டம். அவர் சின்ன பிள்ளையில இப்படி மீன்லாம் பிடிச்சிருக்காருங்க. அவருக்கு இதெல்லாம் புதுசு இல்லை, பழசு. பார்த்தீங்களா யாரோ மீன்லாம் பிடிச்சி இந்த இடத்துல தேய்ச்சி மீனை சாப்பிட்டு போயிருந்துருக்குறாங்க. வீட்டில் இருந்த கோதுமை மாவு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கோதுமை மாவு இருந்தாலே போதும், மண்புழுவெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா மண்புழுவெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் இங்கே வந்து முட்டைக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை, மாவு கம்மியாக இருக்குது. ஆமாம் மாவு கம்மின்னு அப்போவே சொன்னான்ல. எங்கள் அம்மா இவ்வளோ தான் வச்சுருந்தாங்க. எல்லா முட்டையும் உடைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது இப்போ? அதான் கரெக்டாக மேலே உடைக்கணும். கல் எடுத்துகிட்டு வா ஏதாச்சும். கல்லா? வெயிட் பண்ணுங்க வரேன். எங்கிட்டு போய் கல்லை தொலைவுறது? நமக்குன்னு இப்போன்னு பார்த்து ஒரு கல்லும் கிடைக்க மாட்டேங்குது. எங்க? இந்த பக்கமா? முன்னாடியே சின்ன கல் கிடக்குது பாரு. பார்த்துட்டேன். இந்த கல் வேண்டாம், நல்ல கல்லாகவே எடுத்து தரேன். இந்த கல் தாங்க முட்டை கரெக்டாக உடைக்கணும். இந்த கல்லை வச்சு இந்தாங்க. மீன் மாட்டுமா இல்லையான்னு தெரில. உடைக்கிறாரு. ஐயோ சீக்கிரம் அதுக்குள்ளே போடுங்க. பரவாயில்ல, உடஞ்சிருச்சு. போட்டுருங்க, அப்படியே போடுங்க. இதை தான் கல்லை எடுத்துகிட்டு வர சொன்னீங்களா? அதுக்கு நான் கையிலேயே உடச்சிருந்துருப்பேன் நகத்தை வச்சு. நகம் தான் அவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்கல்ல. சரி பரவாயில்ல விடுங்க. அது தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். நான் போடுறேன். பாதி மீனாவது சாப்பிடும். 10 தான் பாருங்க. கலக்கிட்டு ஃபஸ்ட்டு கலக்குங்க மாவு மாதிரி. இப்படி உடைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வேலையை பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? போதும் தண்ணியில் போட்டுரு. போதும் கன்ஃபார்மா? நம்ம இப்போ இந்த முட்டையே தேவைப்படாது. மீன்லாம் பாருங்க எவ்வளோ மீன் வந்துருச்சுன்னு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? இதுக்கு தான் நான் கேட்டேன் அப்போவே. பத்தாது ஜி. இங்கே பாருங்கள், கொஞ்சம் போடவா? கொஞ்சமாக போடு. பயமாக இருக்குது எனக்கு வேறு. போதுமா பாருங்க. இன்னும் கொஞ்சமா மஞ்சள் கட்டு ஊற்றுங்க ஜி. அப்போ தான் மீன்கள் நல்லா சாப்பிடும். அதுதான் கவிச்சாக இருக்கும். போதும் போய் உள்ளே போட்டுறவா? பாருங்க. அப்போ நம்ம இங்கே மீனுக்கு வந்து சம்திங் பாருங்கள் வருது பாருங்கள். எல்லாம் வரும், கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வரும். ஆனால் எல்லாம் குட்டி குட்டி மீன். கை வேறு கழுவணும். இந்த தண்ணி வேறு பயங்கரமாக இருக்குது. எல்லா மீனோட இங்கே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் தான் நம்ம மேலால் கழுவலாம், ஒன்றும் ஆகாது. அடியில் கழுவினா தான் அது ஒரு மாதிரி கலங்களாக மாறும். மேலேயே கழுவிட்டு கை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. முட்டையை நோக்கி ஒரு மீனும் வந்த பாடு தெரில. வருது அப்படி மீன் போகுது தெரியுதுல்ல. வருது ஒவ்வொன்றா முட்டை பக்கத்தில் வருது. எல்லாத்தையும் மீன்லாம் நம்ம கொஞ்சம் பக்கத்தில் கவர் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிருவோம் பாருங்க. செம்மையாக ஓடுது பாருங்க. இங்கே வா மீனே. பண்ணுற வேலையை பண்ணிவிட்டு கையை கழுவுறாரு. என்னோடய லைஃப் டைம்லேயே இந்த மாதிரி நான் மீன் பிடிச்சி பார்த்துருக்கேன். ஆனால் நான் இப்படி மீன்லாம் பிடிச்சதில்லை. இப்படிலாம் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தால் எங்கள் வீட்டில் நான் அவ்வளோதான் வெளுத்து போடுவாங்க.
7 கழுத வயசானதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறலாம் மீன் அப்படின்ட்டு. அதனால தான் நானும் என் ஹஸ்பண்டும் யார்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டோம். நாங்கள் மீன் பிடிக்க வரோங்கிறது எங்கள் அப்பா அம்மாக்கே தெரியாது. சும்மா கையால் மீன் பிடிக்கலாம் வரல, நாங்கள் எக்யூப்மெண்ட்டோடு வந்திருக்கோம். எடுங்க ஜி எக்யூப்மெண்ட்டை. ஃபஸ்ட்டு குட்டி ஜிப்பில் இருக்கும் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் தான் இதில் நான் பழைய கைதியாக யூஸ் பண்ணுறேன். மீன் பிடிச்ச உடனே அந்த மீன் க்ளீன் பண்ணி மசாலா போட்டு எல்லாமே பண்ண போகிறது என் ஹஸ்பண்ட். சாப்பிட போகிறது மட்டும் தான் நான். அங்கே பாட்டி வீட்டில் இருங்க பாட்டி வீட்டில் ஒரு குச்சி இருந்துச்சுல்ல, போடுங்க, சின்ன துண்டிலே போடுங்க. இதுங்க வேறு மாவு சாப்பிடுமா சாப்பிடாதான்னு வேறு தெரில. எங்க பார்த்தீங்கள, தூண்டிலோடு வந்திருக்குறோம். நான் கூட இந்த மீன் தூண்டில்லாம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினச்சேன். 10 ரூபாய்க்கே ஒரு ஃபுல் செட்டும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். வெயிலாக இருக்குல்ல. சீக்கிரம் சீக்கிரம் ஜே, மீன்லாம் முட்டையை பயங்கரமாக சாப்பிடுது. நான் பார்த்துட்டேன். பாருங்க எப்படி சாப்பிடுது, தள்ளிகிட்டே போயிடுச்சுங்க. பெரிய பெரிய மீனே வந்துருச்சுங்க ஜி. ஐயோ க்யூட்டாக இருக்குது. என்னம்மா தள்ளுதுங்க மீன். முட்டை அடியிலே போயிடுச்சு. நிறைய மீன் வந்துருச்சு. பெரிய மீன் 2 வந்திருக்கு பாருங்க. மாட்டுச்சுங்கடா இன்னைக்கு. தண்ணியோடு எடுத்துகிட்டு போயிடுறேன் இன்னைக்கு. இறங்குனா நல்லா பிடிக்கலாங்க. முட்டையை பக்கத்தில் போட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இங்கேயே சுற்றிட்டு இருக்குதுங்க எல்லாம். அது பாருங்க, முட்டையை பயங்கரமாக சாப்பிடுது. பெரிய மீன் 2 இருக்குது. இது இங்கே 3 இருக்குது. இந்த மீன்லாம் சாப்பிடுவாங்களா ஜே? அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. சாப்பிட்டு எதுனா ஆயிரப்போகுது. சரி இருங்க, கட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வராருங்க. என் ஹஸ்பண்ட் தூண்டில் கட்டுவது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டாரு. தூண்டில் தான் இப்போ போட போகிறோம். மீனை பிடிப்போமா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு டவுட். நம்ம கம்பெனி இங்கே உட்காந்துருவோம், அதனால முடியல. வெயிலெல்லாம் தண்ணி பாட்டில் கொஞ்சம் தரீங்களாஜே, தண்ணியை பிடிச்சி. ரொம்ப குட்டி மீன்லாம் இருக்குது. எடுத்துகிட்டு போய் தொட்டிக்குள்ளே விட்டு வளர்த்தலாம். ஆனால் கண்டிப்பாக கொஞ்ச நாள்லேயே செத்துருவோங்க. இந்த மீன்லாம் குளத்துல மட்டும்தான் வாழும். அழகாக அது முட்டையை தள்ளிக்கிட்டே போகுது அந்த பக்கம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கொச்சன்னு இருக்குது. நிறைய மீன் வந்துடுச்சு. மீன் மண்புழு மட்டும்தான் சாப்பிடுன்னு நினச்சேன். முட்டையை கூட சாப்பிடுது. ஆப்போசிட்டில் மாடு கூட்டிகிட்டு வராங்க. ஐயையோ, என்ன கூட்டிகிட்டே வரல, அது பாட்டுக்கு இறங்குது. ஏய் நோ, வராத. ஏன் மோதிட்டு போகுது. நம்மளை பார்த்து அதுங்க பயப்படுது. நான் பின்னாடி போகிறேன், நீங்கள் போங்க. லேடிஸ் கோ. மாடு வருது, பயமாக இருக்கு. வேற மாடு கட்டுறவங்க கூட இல்லை ஜே. மோதிர போ, எனக்கு பயமாக இருக்கு. எதுவும் பண்ணாது. டாக் வருது ஜே. எதுவும் பண்ணாது. என்ன ஜி பயப்படாமல் சொல்கிறீங்க? என்ன சிக்னல்லாம் கொடுக்குதுங்க. இந்த மாடை பாருங்க, அதுதான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகுது போல் வீட்டுக்கு. ஓனர் டாகை வச்சு மாடுங்களை மேய்க்கிறாரு பார்த்தீங்களா. நல்லா இருக்குல்ல. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த ஊரோட டிஎன் என்ன வருதுன்னு பாரு, பார்த்துட்டு அதை நீ டேக் பண்ணனா அந்த ஊருக்காரங்களுக்கு போகும். அதெல்லாம் சரி, இந்த நாய் போக மாட்டேங்குது, நம்மக்கிட்ட வருதே. அது பிஸ்கட், அதை எடு ஃபஸ்ட்டு. பயமா இருக்குச்சு, கடிச்சிருமோன்னு. நாய் எல்லாம் நம்பவே கூடாது. ஐயோ பார்க்குது. வீட்டுக்கு போ ப்ளீஸ். போயிடுச்சு. அப்பாடா போ, ஓனர் கூப்பிட்றாரு. ஓடே. நான்லாம் யார்? என்னை பார்த்தோன்னே நாய் பயந்துருச்சு பார்த்தீங்களா. வந்துட போகுது திரும்ப அது பாட்டுக்கு. வண்டி சவுண்ட் கேட்குது, யாரும் வராங்க. என் அண்ணா யாருமே இல்லை. கொலை பண்ணி போட்டால் கூட யாரும் இருக்க மாட்டாங்க போல. பயமாக இருக்குது. அது வந்ததுங்க, மீனை கழிச்சு விட்டு போயிடுச்சுங்க பாருங்களேன்.
எரும மாடெல்லாம் தண்ணியில் ஜாலியாக இறங்குது. ஆ ஸ்ட்ராங்கான குச்சி எதை கிடைக்குமான்னு பாரு. கையில் பிடிச்சி பார்க்குறேன். இந்த மாடுங்கெல்லாம் போனால் பரவாயில்ல, எனக்கு பயமாக இருக்குது. குச்சி எடு முதல்ல, நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு குச்சி பிடிங்க. நான் போய் ஸ்ட்ராங்கான குச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸ்ட்ராங்கான குச்சி வேணுமா? ஸ்ட்ராங்கான மரத்தில் இருந்து ஏதாவது போய் பறிச்சாதான். எங்கிட்டு போய் இங்கே ஸ்ட்ராங்கான குச்சி இது. மாடு வருது. எனக்கு மாடு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நான் பயப்பட மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். இதே ஸ்ட்ராங்கே இல்லை. இருங்க, ஸ்ட்ராங்கான குச்சி கிடச்சிடுச்சு. எல்லாம் ஒரே மோசமாக இருக்குது இடமே. ஏதோ ஒரு குச்சி கிடச்சிருக்குது. இதை வச்சு நாய் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி பயமுறுத்திடலாம். யாரும் 2 பேர் வராங்க. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்தாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. தூண்டல் போட்டாச்சு. நான் சாப்பிட்டு போயிடுச்சு. அது கிரிப்பா அது நிற்க மாட்டேது சபானா, அதான் பிரச்சனையே. புரியுதா? அது இன்னும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? அப்போ நான் அப்போவே சொன்னேன்ல கொஞ்சம் லூஸாக ஏன் கலக்குனீங்கன்னு. ஜாலந்துக்கு சப்படாங்க கீழே மாலினா சபானா அங்கே போடுங்க. பெருசு எனக்கே பயமாக தான் இருக்குது. மாட்டுற மாதிரி தெரில எதுவும். மனுஷங்க வர்றது தெரியுது பாருங்க. நம்ம வந்தோடனே ஓடுதுங்க. அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை சாப்பிடுதுங்க ஜி. விவரமா மாட்டே மாட்டேங்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மாட்டலனாலும் அட்லீஸ்ட் இதாவது மாட்டியிருக்கு. இது போய் நான் தொட்டியில் போட்டு வளர்க்க போகிறேன். ஆனால் கொஞ்ச நாளாக செத்துரும். போகலாமா ஜி? மீன் பிடிக்கிறதுக்கெலாம் பொறுமை வேணுங்க. நம்மளை மாதிரி ஆளுங்களாம் பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்மக்கிட்ட தான் பொறுமை இல்லையே. எடுத்த உடனே 10 மீன் பிடிச்சிடணும். அப்படி அதுவும் அந்த 10 மீனும் நல்லா யானை சைஸில் இருக்கணும். அங்கே மீன் நிறைய வருது. போதும், வாங்க போகலாம், நேரமாச்சு. போதுங்க. வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டதுக்கே என் கண்ணில் ஒரு மீன் மாட்டினா போதும்னு நினச்சேன். குட்டி குட்டியாக ஒரு 6 மீன் எனக்கு கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொலை பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து வேறு ஏதாவது குளத்துலையோ இல்லை கிணத்துலையோ விட போகிறோம். இல்லைனா நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்க போகிறோம். இல்லைனா சாப்பிட்றலாம். பாவமாக தான் இருக்குது. மீனுக்கெலாம் யாராவது பாவம் பார்ப்பாங்களா? வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இடத்துலையே விட்டுறலாம்னு நினைக்கிறேன். அதுதான் நல்லது. இதனால் ஏன்னா நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஜி வாங்க போகலாம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்கு போகலாம் வாங்க. இதுவே எனக்கு போதும்னு நான் சொல்கிறேன். என் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் எந்திரிச்சிட்டாரு. இன்னும் 2 திட்டு திட்டுனா வந்துடுவார். வரீங்களா இல்லையா? ஷம்மி இதை நண்டு கையில் கடிக்க வருது. பாத்ரூமில் கத்தக்கூடாது. எப்படி வெளியே வாங்க, இப்படி வாங்க. நண்டு கீழே விழுந்துருச்சு. அது எப்படி தலைகளாக எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது பார்த்தீங்களா நம்மள. இதுதான் கடிச்சிட்டு போகுது. அந்த பக்கம் போய் காமிங்க நண்டு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. அது தெரிய மாட்டேங்குது நண்டு பார்த்தீங்கல்ல. ஆனால் இந்த நண்டு சாப்பிட்லாமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குங்க. வயல் நண்டு சாப்பிட்ற நண்டு தான். மேலே காமிங்க, அதோட மூக்கு காமிங்க. வாங்க. எப்படி இந்த பக்கம் அவங்க கிளார் அடிக்குது. இப்படி வாங்க. கொடுக்கு ஏன் நீ கழட்டுறீங்க? ஜி ஜி ஐயோ பிச்சிட்டிங்களா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? அது கொடுக்கோட தான் சமைப்பாங்க. அது டிஸ்டர்ப் இது இருக்கும் ஃப்ளஷ்ஷு. இப்படி பிச்சுட்டார் அநியாயமாக கொடுக்க. எதுக்கு அதையும் பிக்கிறீங்க? அது உயிரோடு வச்சுருக்க வேண்டியதானே. ஒருவேளை அது சாப்பிட வேணாம்னு சொன்னால் அது உயிர் போட இருக்கும்ல. எங்கே விடுறது? எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருந்துருக்கலாம். நண்டை கொலை பண்ணிகிட்டு இருக்காரு என் ஹஸ்பண்டு. பார்த்து கடிச்சிருச்சா? பூச்சி
நண்டோட கையை போட்டு திருன்னு திருகுறாரு, உடைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த நண்டை சேஃப்டியா அது ஐயோ எனக்கு பயமா இருக்கு. வாய் பொழந்துருச்சு அது பாவம். இங்க பாருங்க வலியில துடிக்குது. நம்ம கையை உடைச்சா நம்ம சும்மா இருப்போமா? போதும், கட் பண்ணு. தெரியல, அதை டச் பண்ணுங்க சென்டரில்.